ஹாய் குட்டீஸ்! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோன்னா, ஒரு தாத்தா பாட்டியோட அழகான கிராமத்து வாழ்க்கை தாங்க. அழகான ஒரு கிராமத்துல ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருந்தாங்க. தாத்தா முட்டை வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவரு வியாபாரத்துக்கு போன இடத்துல பயங்கரமா தண்ணி தாகம் அடிச்சுதுங்க. உடனே அங்க ஒரு தென்னை மரத்த பார்த்தாரு. அதுல போய் ஏறி இளநீ போட்டு குடிக்கலான்னு ஏறினாருங்க. ஏற ஏறவே தாத்தா கீழே விழுந்துட்டாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணி நின்னு பார்த்தாரு. ஆனா தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. அத பாட்டிக்கிட்ட சொல்லாமயே மறைச்சிட்டாருங்க. ஒரு நாள் தாத்தாக்கு ரொம்ப வலி வந்து கீழே விழுந்துட்டாரு. பாட்டி கத்தி அழ ஆரம்பிச்சிருச்சு. தாத்தா கூடயோ பாட்டி கூடயோ ஒரு மயில் எப்பவுமே இருக்குங்க. அதுக்கு அவங்க தீனி போட்டு வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த மயில் தாத்தா விழுந்ததை பார்த்த உடனே ஓடி வருதுங்க. அதையும் என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு. தாத்தாவோட நெஞ்சு மேலே ஏறி மிதிச்செல்லாம் பார்த்துதுங்க. உடனே தோகையை விரிச்சு பயங்கரமாக தாத்தாவோட நெஞ்ச அமுத்தவும் செய்யுது. ஆனால் தாத்தா எந்திரிக்கவே இல்லை. அதுவும் எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தாத்தா எந்திரிச்சு உட்கார்ந்தாருங்க. அப்போ பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தாத்தா மறுபடியும் உயிர் பொழைச்சிட்டாருன்னு. எப்பவுமே நம்மளுக்கு கடவுள் வந்து வாயில்லாத ஜீவன்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு பாட்டி சொன்னாங்க. தாத்தாவும் அதை உணர்ந்தாரு. தாத்தா பாட்டி அந்த மயிலுக்கு செஞ்ச ஒரு நல்ல விஷயந்தான் மயில் முருகன் ரூபத்தில் காப்பாற்றி இருக்குதுன்னு அவங்க உணர்ந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.